அவருக்கு துதி பாடலை மாத்திரம் செலுத்தக்கூடியவர்களாய் அங்கே நம்முடைய குடும்பம் ஒன்று இருக்கிறது. பரலோகத்தை நோக்கி இந்த உலகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் ஒரு நாள் பரலோகத்திற்கு அல்ல நரகத்திற்கு செல்வார்கள். ஆனால் நாம் எல்லாம் தேவனுடைய பரலோகத்திற்கு அவருடைய குடும்பத்திலே ஒரு உறவினர்களாய், அவர் குடும்பத்திலே ஒருவராய், நாம் மனவாட்டியாய் மனவாளனாய் எல்லோரும் நாம் எல்லாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கே காணப்படுகிறது. இந்த காலவெளியில் இதை உணர்ந்தவர்களாய் பூமிக்குரியவைகளை அல்ல பரலோகத்திற்குரியவர்களை நாம் நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கே எப்படி இருக்கும் என்று வேதாகமத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்படுகிறது. இங்கே நாம் வியாதியோடு, பசியோடு, பட்டினியோடு, வேறுபாடோடு, பாகுபாடோடு அநேக காரியங்களை ஏற்றத்தாழ்வோடு காணப்பட்டாலும் தேவன் நம்மை சமமாக நடத்துகிறவராக இருக்கிறார். பரலோகத்தில் எப்பொழுது நம்ம எல்லாம் ஒரே மாதிரியாக அவரை துதிக்க போகிறோம், ஒரே மாதிரியாக ஆராதிக்க போகிறோம். முன்னாடி இருக்கவங்க வாய்ஸ் ரேஸ் பண்ணி பின்னாடி இருக்கவங்களாம் பாடக்கூடாதுன்னு சொல்லி இல்லை. எல்லோரும் தேவனை ஏகமாய் கூடி இந்த காலை வேளையில் ஒரு பரலோகத்திற்குரிய இடமாய் இந்த வீடு மாறப்போகிறது, இந்த ஜப வீடு மாறப்போகிறது. இந்த காலை வேளையில கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே, நிரப்புமையா இந்த இடம் முழுவதும் மகிமையினால், உடைய மகிமையினால், வல்லமையினால், செக்கினாவின் மகிமை இந்த இடம் முழுவதும் நிரம்புவதாக ராஜா. ஹல்லேலூயா. சோர்வின் ஆவி, பலவீனத்தின் ஆவி ஆண்டவரே, அப்பா இருமனத்திற்குள்ள ஆவி ஆண்டவரே, அப்பா இங்க ஒரு சிந்தை இருக்கும், வெளியே ஒரு சிந்தை இருக்கும், எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க எடுத்து போடுங்க ராஜா. ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்க்கப்படும் பொழுது நாங்கள் அனைவரும் ஆண்டவரே ஒரே மனமாய் கூடி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிப்பது மாத்திரமே எங்களுடைய வேலையாக இருக்கிறது சாமி. அப்பா இந்த பூமியில அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் துதித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதித்து கொண்டே இருப்பது எங்களுக்கு நல்லது என்று சொன்னது போல கர்த்தாவே, எங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபை, இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம், இப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உண்மையாய் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதர்களை நாம் ஏமாற்றலாம், தேவ பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளும் நாம் ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. வாயில திறந்து உற்சாகத்தோடு கூட இந்த காலை வேளையில உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இன்றும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் ஏகமாய் கூடி அவரை துதித்து அவர் ஆர்ப்பரிக்க போகிறோம். நாம் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்துவோமா? 1-2 பேர் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு அவரை துதித்து நாம் இந்த கால வேளையில பாட போகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றியோடு கூட நம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு.
துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே. இது ஒரு பரலோக ஹல்லேலூயா ஆனந்தத்துக்கு நேராக வெற்றி உற்சாகத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஒரு ஆராதிப்போமா. ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவில் வல்லவர் என்றும் தாங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தாங்குவேன். சொல்லுமா. தேவனை அடைக்கல பாறை பாறை என்றே சொல்லுவேன். நான் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? தேவனை நோக்கி அவரே என் அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார் நம்மை நடத்துகிற தேவன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். சொல்லுமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே. உற்சாகத்தோடு கூட ஹல்லேலூயா எல்லோரும் 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 தேவனை நோக்கி இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா ஓ ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஓ ஹல்லேலூயா ஆனந்தமே. இரண்டாம் வசனத்தக்கதாக ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவரே நீர் நிரப்பும் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தின் படி அல்ல ராஜா, எங்களுடைய மாம்சத்தின் படி அல்ல தகப்பனே. தேவ ஆவியானவரே ஒவ்வொருவரும் நிரப்புவீராக ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மகிமை 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 ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் கடந்து வருவதாக ராஜா. ஹல்லேலூயா 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 ஆனந்தமே. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? மீண்டுமாக திடப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நான் கடந்த நாட்களில் சொன்னது போல ஆமென். 2 விஷயம். ஒன்று, ஆவிக்குரிய நிலையிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பல்கி பெருக வேண்டும். ஆமாவே இல்லையா? உலகத்தின் பிரகாரமாகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பல்கி பெருக வேண்டும். ஆவிக்குரிய பல்கி பெருகுதல் தான் உலகத்துக்குரிய என்னது? பல்கி பெறுதலை கொண்டு வரும். ஆமாவில்லை? ஆகவேதான் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தேவ ஆலயத்திலே கொண்டு வந்து ஆவிக்குரிய ஆலயத்துக்குள் வந்து என்ன செய்தார்கள்? உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் வைத்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் சந்தோஷம். என் ஆண்டவர் எங்களை போஷிக்கிறார் என்று சொல்லி. ஆகவே நாட்களிலே சபைக்கு வருகிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சரியா இருக்கணும். நேரத்தை சரியா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுபோல உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய தசம், இதெல்லாம் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. காணிக்கை எப்படி கொடுக்க வேண்டும், தசபாகம் எப்படி கொடுக்க வேண்டும். அதுபோல சபைக்கு வருகிற காரியங்கள், ஆராதனை, இப்படி எல்லாவற்றையும் ஒரு என்னது, நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு வந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும். மூல உபதேசத்தின்படி ஒரு சபை இப்படி தான் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆமாவும் இல்லையா? ஆகவே நீங்கள் அப்படி கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் இந்த இடத்தில் வந்து ஏழ்மை உள்ளவர்களாக காணப்படக்கூடாது. ஒரு சிலர் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? அதே நிலைமையில் இருக்கிறாங்க. சில பேர் அப்படியே போய்கொண்டே இருக்கிறாங்க, பேலன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உடைத்து என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் கண்ணோக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. புரியுதான்? அப்படின்னு என்னது? உங்களுடைய குறைவுகள் நிறைவுகளை ஆண்டவர் என்ன செய்கிறான்? பார்த்து என்ன செய்கிறாரு? அதற்குரிய காரியங்களை செய்ய முற்படுகிறார். இந்த பகுதியிலே நம்ம கடைசி பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். அந்த 12 வரைக்கும் ஆசீர்வாதம் இருக்கிறோம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்களானால்
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு வருகிற சாபத்தை குறித்தும் சொல்லப்படுகிறது. ஆகவே நான் அந்த முடிவில் கொண்டு வந்து நிறுத்திட்டேன், 12 நான் நிறுத்திட்டேன். அதுக்கு பிறகு நீங்கள் வீட்டில் போய் வாசிங்கன்னா நீங்கள் அது உங்களுக்குரிய காரியமாக இருக்கும். நீங்கள் வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நடந்தால் இந்த 12 வசனம் வரைக்கும் உள்ள ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அதற்கு கீழ்ப்படியாது போனால் அந்த கீழே இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், உங்கள் வாழ்க்கை அது மூடிக்கொள்ளும். ஆகவே அதான் அந்த காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஆகவே இதற்கு ஒப்பனையான சில காரியங்களை சுருக்கமாக பார்த்து நாங்கள் படிக்க போகிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்து பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் என்னைய கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா என்னைய ஆண்டவர் என்ன செய்வாரு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறார். சொல்லுங்க. அடுத்த கட்டத்துக்கு போறீங்களா? நெக்ஸ்ட் லெவல் என்ன? You're going to college, you +2 வேற நெக்ஸ்ட் லெவலுக்கு போறவங்க யாரும்? எஸ், அப்படி எல்லாரும் நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், இல்லைன்னா வராது. லதா துரத்தி விட்டுருங்க அவளை, சர்ச்சில் ஊழியர்கள்னா துரத்தி விட்டுருங்க, உங்கள் மருமகளை தான். நம்ம கொண்டு போகணும், இன்னும் அடுத்த லெவலுக்கு போக வேண்டும். அதனால் நீங்கள் கண்டித்து கோபப்பட்டு சொல்றது ஒன்று, நீங்கள் பழகி பெருக. இல்லையா? பழகி பெருகும் சரியான கஷ்டம். நாங்கள் யாருக்கு? ஆதாமுக்கு சொன்னார், நீங்கள் என்ன செய்யணும்? அது வேற விஷயம், சரியா? அதுக்கு பிறகு நோவாவுக்கு சொன்னார், என்னது? பழகி பெருங்க. அப்போ அந்த நாட்கள் ஜனங்கள் இல்லை, எல்லாம் செத்து போயிட்டாங்க, எல்லாருமே பாவம் செஞ்சு செத்து போயிட்டாங்க. அதனால ஆண்டவர் சொன்னாங்க. அங்கே ஆதாம் காலத்தில் என்னது, ஒருத்தருமே இல்லை, அதனால அவங்களுக்கு டே நைட் டியூட்டி கொடுத்தாரு, அது வேற விஷயம். ஆனால் இங்கே பழகி பெறுகிறது என்னது, ஆசீர்வாதத்திலே பழகி பெருக வேண்டும். இல்லையா? அதை குறித்து சில காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு சில சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம். அப்போ 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அங்கே 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அங்கே பஞ்சம் ஆபிரகாமின் நாட்களிலே நடந்தது போல என்னது, ஒரு பஞ்சத்தை அல்லாத ஒரு பஞ்சம் ஒன்று வந்துட்டு இப்போ யாரு ஈசாக்கு என்ன செய்கிறார், புறப்பட்டு போகிறார், ஒரு தேசத்துக்கு புறப்பட்டு போகிற பொழுது அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ போகாத, இது கீழ்ப்படிதல். இந்த ஆசீர்வாதத்துக்குரிய நாம் இன்றைக்கு பார்க்குற பகுதியிலே அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் சீக்கிரமாக. ஏன்னா இது எப்பொழுதுமே நம்ம ஜபத்திலே நம்ம இதுதான் சொல்லி ஜபம் பண்ணுவோம். அதனால அப்போ ஈசாக்கு என்ன செய்கிறான், புறப்பட்டு போகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறான், நீ அங்கே போகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 6வது வசனம் சொல்லுது, ஈசாக்கு கேராவிலே குடியிருந்தான். அவன் புறப்பட்டு போக இருந்த தேசம் வேறு தேசம், ஆனாலும் ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார், நீ யாரு ஆபிரகாமுடைய சந்ததியில வந்திருக்கிறபடினால் உன் தகப்பனுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தத்தின்படி உன்னை நான் என்ன செய்வேன், இருக்கிற இடத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன். காரணம், உன் தகப்பன் பாபிலோன் தேசத்தில் இருக்கிற பொழுது அவன் தேசத்தை உறவுகள் எல்லாம் விட்டு வந்தபடினாலே, அவன் வெறுமையா என்னிடத்தில் வந்தபடினால் நான் அவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதித்திருக்கிறேன். அதே போல நான் அவனுடைய சந்ததிக்குள்ள வந்திருக்கிற நான் என்ன செய்ய போகிறேன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஈசாக்குக்கு, ஆனால் தேவன் என்ன செய்கிறான், பல்கி பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறபடினால் ஈசாக்கு என்ன செய்கிறார், அவனுக்கு ஒரு நிலைமையை கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில மகள் சொல்லிக் கொண்டிருந்தார் சில காரியங்கள், நான் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்க பொழுது சில காரியம், அப்ப நமக்கு ஏன் இந்த குறைவுகள் இதெல்லாம் வருகிறது அப்படின்னு சொன்னா ஒரு நிறைவை காணும்படி ஒரு இப்ப யோபுடைய வாழ்க்கையில அவளுக்கு ஏன் அவ்வளவு பெரிய போராட்டங்கள் சொன்னோம், அதுக்கு பிறகு அவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆமா இல்லை? அது போல நாம் அந்த கஷ்டத்தின் பாதையில கடந்து போனால்தான் நாம என்ன செய்ய முடியும், பொன்னாக விளங்கணும். ஆமா இல்லை? அப்ப பொன்னாக விளங்குறதா இருந்தா என்ன செய்ய வேண்டும், அந்த பாதையில. அப்ப தேவன் அனுமதிக்கிறார், எல்லாரையும் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் நாமே கீழ்ப்படிகளாக இருந்து நாமே பொறுமையா இருந்தால் கர்த்தர் என்ன செய்வான், உங்களை உயர்த்துகிறவராக. ஆகவே அவன் ஈசாக்கு என்ன செய்தான், கேரா ஊரிலே அவன் குடியிருக்கிறான். 12ஆம் வசனம் சொல்லுது, அங்கு இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன செய்கிறார்கள், பஞ்சத்தின் நிமித்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வேதனையோடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடி வாசிக்க
அந்த தேசத்திலே விதைத்தான். விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். பாத்தீங்களா, கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு? ஏன் ஆசீர்வதித்தாரு? கீழ்ப்படிந்துட்டான். போக வேணாம்னா என்ன செஞ்சான்? போகல. ஆமா, அம்மா இல்லை. அது போலதான் பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்லுகிற பொழுது கீழ்ப்படிய வேண்டும். இந்த காரியத்தை செய்யாதே அப்படின்னா செய்யக்கூடாது, இந்த காரியத்தை செய்யணும் அதை செய்யணும். அம்மா இல்லை, சபையிலும் அப்படித்தான். உங்களுக்கு சொல்லப்படுகிற காரியத்தை மீறி நாங்கள் என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆகவே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் விதை விதைத்தபடினால் அல்ல, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டம் வைத்திருந்தான். இப்ப வாசிங்க. அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்துல 100 மடங்கு. அவன் மகா பெரியவனாக சொல்லுங்க. நெக்ஸ்ட் லெவல். நீங்க என்ன செய்றீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த தேசத்திலே என்ன செய்யப்படுகிறீர்கள்? மகா பெரியவனானு சொல்லப்படுகிறீர்கள். 22 வாசிப்போம். பல பிரச்சனைகள். அப்ப பல பிரச்சனைலாம் வருது. உங்களுக்கு நீங்க அப்படியே சாதாரணமா இருந்ததுக்கு பிறகு உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற போது என்ன உண்டாகும்? உறவுகள்ல பிரச்சனை வரும், சொந்த பந்தங்கள்ல பிரச்சனை வரும், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். அவன் நீங்க அதே நிலையில இருந்து ஒரு பிரச்சனையும் வராது. அந்த பழைய உடுப்பு போட்டுக்கிட்டு அப்படியே தலையை பப்பற மாதிரி விட்டு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனா நீங்க ஒரு புது சாரி கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை வந்துடும். தலையை கொஞ்சம் நல்லா சீவிட்டீங்கன்னா பிரச்சனை வந்துடும். அது மாதிரி இப்போ யாரு? ஈசாக்கு தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டபடினாலே அநேக பிரச்சனைகள் வருகிறான். அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யறான்? சரிப்படுத்திக் கொண்டே வருகிறான். ஆமே நீங்கள் 26 கீழே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னது பிறகு அவர் கேர உள்ள யாரு? ஈசாக்கு தங்கி என் தேசத்துல பஞ்சம் வருதுன்னு சொல்லி கவலையே படல. அவன் எப்படி இருக்கிறான்? சந்தோஷமா இருக்கான். சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கு. ராமின்ற குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறான். அவன் அங்க யார்? ஈசாக்கு ரேவக்காவும் ஒரே சந்தோஷம், மன மகிழ்ச்சியா இருக்கிறாங்களாமே. அது நீங்க வீட்டுல போய் வாசிங்க. எவ்வளவு தூரம் அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். வார்த்தை மாத்திரம் கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமா, ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா, பிள்ளைகள் சந்தோஷமா. அப்படியே எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கொள்ளதான் யாரு? நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறான்? விரும்புகிறான். ஆகவே வாசிங்க. இப்ப அவங்க துறவுகள் வெற்ற நேரம் வந்து அவங்க சொல்றாங்க, நீ என்ன நீ ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்குது. நானும் தான் செய்யறேன், எனக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது. ஆனா நீங்க செய்யறது என்ன வந்து வருது? ஆமாவே. அப்ப என்ன உண்டாகும்? என்ன சொல்லுங்க? அப்ப கோவம் வரும். போறாம வருமா வராதான்? ஏதோ விற்கிறேன், ஆனா உனக்கு மட்டும் கடைசி நீ வரணும். ஒரு பெரிய பையில என்னது நேரத்துக்கு வரணும். யாரு? சிரமா ஞாயிற்றுக்கிழமெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? இடையில நான் வருவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கெல்லாம் வராமல் இருக்காங்க. ஆசீர்வாதத்தை ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் கொடுக்குற அந்த நாள் பழைய ஏற்பாட்டை சொல்லும்போது அன்னைக்கு வேற வேலை செஞ்சா என்னன்னுமா எந்திரிச்சு சொல்லு. புரியுதா? அதனால என்னது? அது வந்து புத்தல் பையில போடுவது போல. அது என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் அள்ளிக்கொண்டு வருவீர்கள். அது என்ன செய்யும்? அது என்னது? அது வழியிலே இல்லாம போயிடணும். ஒரு கதை சொல்லுவாங்க. உப்பு விற்க போனேன், மழை பெய்ஞ்சிச்சு. மாவு விற்க போனேன், லொஸ்ட் ஆகிடுங்க. அதனால அந்த நாள் உங்களுக்கு விசேஷித்த நாள். அதனால நீங்க சபைக்கு வர்றதை விட்டு விடக்கூடாது. ஆகவே பின்பு அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவியை வெட்டினால் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. பார்த்தாங்க, நான் என்னத்தை சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன போறாம பேசினாலும் அது கடவுள் சில ஜனங்களுடைய வாக்கு தத்துவத்தின்படியாக. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று சொல்லி பெயரிட்டான். ரெகபோத் என்ன சொன்னா என்ன? பழுகி பெறுகிறோம். சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ரெகபோத். அப்படின்னா என்னது?
நான் பல்கி பெருகும்படி என்னை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஆமா இல்லையா? என்னை செல்வத்தினால் நான் என்ன செய்வான்? பெருக செய்வான். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படி எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அந்த பல்கி பெருகின்னு சொல்றதை விட நீங்கள் சோட்டா சொல்லணும் என்ன சொல்லலாம்? ரேகபோத் என்று சொல்லணும். முராமின்னு சொல்லுங்க. பக்கம் உங்களை பார்த்து சொல்லுங்க, ரேகபோத் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் அந்த சொல்றாரு. இங்கே நமக்கு பிரச்சனைகள் வந்தவங்கலாம் என்ன செஞ்சாங்க? ரிட்டர்ன் போயிடுச்சு. பிரச்சனைலாம் வந்து கொண்டே இருக்கும். நீங்க போராடி என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் பக்கம் சார்ந்திருந்து வர்ற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதபடி உங்க வேலைகளை செஞ்சு கொண்டே போனால் கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் வழிகளில் இருப்பார். 28 வாசிங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். சாட்சி, இதுதான் சாட்சி. அவைக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் பல்கி பெருகிற பொழுது பலவிதமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை பட்டவர்கள் உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? கர்த்தர் அவங்களோடு இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பிரச்சனை பண்ணாலும் நஷ்டம் நமக்கு தான், அவர்களுக்கு ஒரு நஷ்டமும் வராது. கரங்களை தட்டி தேவனமே இந்த மாதத்திலே கர்த்தர் ஈசாக்கை போல சொல்லுங்க, ஈசாக்கை போல கீழ்ப்படிந்து நான் அங்கே இருக்கிற பொழுது, மனமகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது, சந்தோஷமாக இருக்கிற பொழுது, கவலையெல்லாம் மறந்து இருக்கிற பொழுது கர்த்தர் எனக்கு என்ன செய்வாங்க? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வா. நான் ஐஸ்வர்யனாகுவேன். நான் வர விருத்தியாக, நான் கல்வியில் விருத்தியாக, ஆவிக்குரிய ஜீவியத்தில் விருத்தியாக, ஜெபத்தில் விருத்தியாக, வரங்களிலே விருத்தியாக. அதுதான் நமக்கு தேவை. இந்த இடத்துல அதுதான் உங்களுக்கு. இவைகள் எல்லாம் இங்கே பூரணப்பட்டுட்டீங்கன்னா வெளியில அதெல்லாம் வந்து உட்காந்து, நீங்க ஆசைப்படுறது எல்லாம் எங்க உட்காந்துருக்கும்? வெளியில உட்காந்துருக்கும். என்ன ஆசைப்படுறது சொல்லுங்க. பார்த்தீங்களா? அதுதான் அப்படிதான் இருக்கு. அப்போ நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி என்ன இருக்கணும்? என்ன சொல்லணும்? சொல்லுங்களேன், சொல்லு. சொல்லு. எங்க அப்படி பாருங்க, டிவிக்கு பின்னால் அப்படியே மறைஞ்சு நிற்கிறேன். சொல்லு, உனக்கு என்ன ஆசை? சொல்ல. உனக்கு என்ன? படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு, காலேஜ் கிடைக்கணும், நல்ல காலேஜ் கிடைக்கணும். அது படிப்பு அதுவே இல்லை. எல்லாம் யோசிக்கிறீங்க இப்பவே. அதெல்லாம் இப்போ அதுக்கெல்லாம் வயசு இருக்கு. இப்போ அதெல்லாம் நினைக்கவே கூடாது. ஆமாவே இல்லையா? இப்போ என்ன நினைக்கிறேன்? அப்படி வச்சோன்னே ஏன் சிரிக்கிறீங்க? ஆமாவே இல்லையா? இப்போ பாருங்க, கேட்குறேன். அப்போ உனக்கு என்ன கிடைக்கணும்? நல்ல காலேஜ் கிடைக்கணும். ஆமாவே இல்லையா? அதுக்கு தேவையான கிடைக்கணும். ஆமாவே இல்லையா? டக்குன்னு அந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சிடணும்? ஆண்டவர் சொல்லிடணும், இது கிடைக்கணும். ஆண்டவர்னா டக்குன்னு அவர் என்ன செய்வாரு? வசனம் கிரியை செய்யும். வசனம் என்ன செய்யும்? புறப்பட்டு போகும். ஆமாவே இல்லையா? அது வெறுமையாய் திரும்பி வராது. ஆமாவே இல்லையா? அப்ப இந்த ஸ்தலத்திலிருந்து வருகிற பொழுது அந்த வார்த்தை என்னது? ஊழியக்காரன் மூலமாக நீங்களாம் அப்படியே என்னது ஒண்ணுமே இல்லாம போங்க. நான் இந்த இடத்துல பேசுறேன். என்ன செய்யணும்? நீங்கள் எப்படி இருக்கணும்? பல்கி பெருக வேண்டும். இல்லை? அப்ப கேட்கிறேன்னா டக்குன்னு சொல்லணும். பாருங்க, அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு நீங்கள் எந்த விதத்திலும் தகுதி இல்லை. ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தகுதி உள்ளவராக இருக்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த சின்ன வேலை தான். கீழ்ப்படிக்கு அப்படி இருக்க வேண்டியதுதான். அவர் என்ன செய்வார்? கர்த்தர் பார்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார்.